ஹாய் ஹலோ. இன்றைக்கி இதய நல்லெண்ணெயை வச்சு ஒரு பூண்டு மணத்தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப சுவையான ஆரோக்கியமாக 2 நாள் வச்சு 3 நாள் வரையும் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு தேவையான பொருள்கள்: கடுகு, ஜீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பூண்டு, தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பேரில் எண்ணெயை வச்சு தாளிப்பு பொருளை போட்டுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கோல்டன் கலர் வதக்கணும். வதங்கின உடனே 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்கு, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்ல எண்ணெயில் வதக்கி கொடுக்கணும். வதக்கின உடனே நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை விட்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியார நேரத்தில் தேங்காய் ஒரு 2 சில்லு, அதை நான் வெறும் தேங்காயை அரைச்சி ஒரு திக்னஸ்க்காக அது சுவையை கொடுக்கும். ஒரு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் வச்சானா நல்லா வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடும். வத்த குழம்பு செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயாச்சு. இப்போ அடுப்பை அணைக்க போகிறேன். கடைசியில் கொஞ்சம் வெல்லம், ஒரு ஸ்பூன் வெல்லத்தை போட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ கடைசியாக அதுக்கு அதே நல்லெண்ணெயில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன பேனில் நல்லெண்ணெயை நிறைய விட்டு மணத்தக்காளி, எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடான உடனே மணத்தக்காளி, கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அது வறுக்கிற வரையும் நிதானமாக அடுப்பை சிம்மில் வச்சு அது வறுத்து பாதி வறுத்த உடனே அதில் கொஞ்சம் பெருங்காயப்பொடியை போட்டு கடைசியில் வத்த குழம்புல விட்டுற வேண்டிதான். இப்போ பூண்டு மணத்தக்காளி வத்த குழம்பு சுவையான, சத்தான, ஆரோக்கியமான வத்த குழம்பு 2 நாள் 3 நாள் வரை வச்சு சாப்பிடலாம். இது வெளியூருக்கு நம்ம செல்லும்போது இதை டப்பாவில் ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போனால் சாதம் மட்டும் வச்சுக்கலாம். யார் வந்தாலும் டக்குன்னு இப்போ ரெடிமேடு பூண்டு கிடைக்கிது, ரெடிமேடு வெங்காயம் கிடைக்கிறது, பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, பை பாய்.